ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. அப்புறம் தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது இருக்குது. மாசி மாதம், பிப்ரவரி மாதம் இது ரெண்டுமே முக்கியமான மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் முக்கியம்னா நிறைய தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் வரும். அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்களாக சொல்லப்படுது. ஸோ பிப்ரவரியுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக 27ஆம் தேதி வரப்போகுது. அன்று தமிழ் மாதம் மாசியுடைய 15ஆம் நாள், கிழமை ஆக்சுவலி வியாழக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாசி மாதத்துடைய அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. பிரபஞ்சத்தில் அதிக சக்தி நிறைந்த அமாவாசை. இந்த மாசி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசை அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டைம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் இருக்குது. அது என்ன பரிகாரமும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷயம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்க குணமுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையிலிருந்து விரும்பாத இடமாற்றங்கள்லாம் உண்டாகலாம். குறிக்கோள்கள் இன்றி வீணாக அலைய நேரிடும். இதை எல்லாமே நீங்கள் தான் மாற்றிக்கொள்ளணும். செலவும் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக்குங்க. சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் நீங்கள் இந்த அமாவாசையிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை தரும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். இல்லைனா ஆபத்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பணவரவு இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அவர்களால் நன்மை உண்டாகும். அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையில் வேகத்தில் பணிபுரியணும். அப்போ தான் உங்களுக்கு நினைத்தது சாதிக்க முடியும். சிலருக்கெல்லாம் புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். திருமண முயற்சிகளில் ஈடுபடுங்க. அதில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிக்கணும்.
எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கஷ்டம் அப்போ தான் உங்களுக்கு தீரும். பேச்சில் இனிமையால் காரியம் கைகூடும். சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. இல்லைனா உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்குது. புதிய பொறுப்புகள்லாம் சிலருக்கு கிடைக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடணும். புதிய நட்பு கிடைப்பதோடு அவர்களுடைய ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படணும். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அரசியல், மாணவர்கள், இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசையிலிருந்து சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும். ஸோ நம்பிக்கையோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம்ல, அந்த சந்தேகம் ஏற்படாத மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது. பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கெல்லாம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளணும். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஆலோசனை செய்யாமலாம் எந்த ஒரு இதையும் பண்ணக்கூடாது. இது கேட்டையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று இந்த அமாவாசை பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரம் செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம். மாசி அமாவாசைன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை வர இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஸோ இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மட்டும் கண்டிப்பாக மறக்காமல் செய்ய வேண்டியது அவசியம். ஆக்சுவலி மாசி அமாவாசையில் உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் பிரசித்தியாக நடைபெறும். தீய சக்திகளெல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அங்காள பரமேஸ்வரி சொருரூபம். இப்பேற்பட்ட இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும். ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.